Hello friends, welcome to Joel Prince Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு பிரெட் வச்சு ஒரு டெசர்ட் தான் பண்ண போறோம். இது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 4 பிரெட் எடுத்து அதோட ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிரெட்டை இப்போ என்ன ஷேப்புக்கு வேணுமோ நம்ம அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண அந்த ஓரங்கள் எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நம்ம வீட்டில் கட்லெட் பண்ணுறப்ப அதை நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் எல்லாமே எடுத்து எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப தீய விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிரெட்டையுமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சூடாகிறதுக்குள்ளே ஒரு சைடில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லாவே சூடாகி பொங்கி வந்துடுச்சு. இதில் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுகர் எல்லாம் கரைஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறப்ப நீங்கள் கலந்து விட்டுட்டே சேருங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். கஸ்டர்ட் கொஞ்சமாக திக்காய் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக இதை ஊற்றிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக அழகுக்காக பாதாமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். இல்லை வேணும்னா நீங்கள் இதை சூடாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வீடியோக்காக இதை அப்படியே சூடாக உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.